பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். வாங்க நம்ம தேவ வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவரை ஆராதிச்சு ஜெபிச்சு இந்த நாள் தொடக்கத்துல தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நாள் நாம் தேவனை குறித்து வசனத்திலிருந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். தேவன் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நாம் அவரை அறிய வேண்டும். நாம் தியானித்து வருகிறோம். தேவனுடைய வசனம் அவரை குறித்து என்ன சொல்லுகிறது, அந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது நம்மளுடைய அவரை அறிகின்ற அறிவு பெருகுது பாருங்க. இந்த காலை வேளையில வேத வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். என்னோடு நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். முதலாவது யோபு புத்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கிறது கேட்போம். இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்கள் இருக்கிறார் என்று யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 3 நபர்கள் யோபோட உட்கார்ந்து அவருடைய துயரத்தின் நேரத்துல அவரோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது யோபு ரொம்ப மனவேதனை பற்றி அவர்களை திட்டுகிறார். ஆனா யோபு சொல்லுகிறார், என்னை குறித்து நீங்க தப்பா புரிஞ்சு கொண்டிருக்கலாம், தப்பா நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம், ஆனா என் தேவன் யாருன்னு பாத்தீங்கன்னா என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு உங்க சூழ்நிலைமை எப்படி இருக்குது எனக்கு தெரியாதுங்க, ஆனா உங்களை உற்சாகப்படுத்த நான் விரும்புகிறேன். நம் தேவன் நம்மளை அறிந்தவர், நம் தேவன் உன்னிப்பாக நம்மளை கவனிக்கிறவர், நம்ம வாழ்க்கையை குறித்து சகல காரியங்களும் புரிஞ்சிருக்கிறவர். அவர் நம்மளுக்கு சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களை குறித்து அநேக குற்ற சாட்சிகளை ஜனங்கள் உரைத்திருக்கலாம். அதை குறித்து நீங்க பயப்படாதீங்க. இன்றைக்கு உங்க சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறவரா இருக்கிறார். இதுதான் நம் தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனம் என்னோடு நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் தேவனை குறித்து எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 6வது அதிகாரம் 35வது வசனத்தில் இப்படி நாம் படிக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். இயேசுவின் வார்த்தைகளை யோவான் எழுதுகிறது நாம் பார்க்கிறோம். இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே ஆக இருக்கிறேன், என்னிடத்துல வருகிறவன் ஒரு காலத்திலையும் பசி அடைய மாட்டான் என்று இந்த வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நம்மளுக்கு அநேக பசிகள் இந்த உலகத்துல இருக்கு இல்லைங்களா? உலகத்தாரை நாம் பார்க்கும் போது பசினால they are driven, அவங்க அங்கேயும் இங்கேயும் ஓடி அவங்க பசிகளை தீர்க்க பல முயற்சியில உலகத்தார் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே. மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவ வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையினால மனுஷன் பிழைக்கிறவனாக இருக்கிறான். இந்த காலை வேளையில நீங்க வேத வசனங்களை படிக்க படிக்க, நீங்க ஜெபம் பண்ண தியானிக்க, நீங்க ஜீவ அப்பத்தை புசித்து கொண்டு இருக்கிறீங்க. என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. அடுத்த வசனம் சங்கீதம் 71வது சங்கீதம் 5வது வசனத்துல நாம் இப்படி பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். கர்த்தராகிய தேவன் நம் நோக்கமாக இருக்கிறார். சிறு வயதிலிருந்து அவர் என் நம்பிக்கையா இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறது நாம் பார்க்கிறோம். நம் தேவன் நமக்கு சாட்சி கொடுக்கிறவரா இருக்கிறார். நம் தேவன் நம்மளை வாழ வைக்கிற ஜீவ அப்பமாக நம் தேவன் இருக்கிறார். நம் தேவனை குறித்து சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறார், நீங்க தான் என் நம்பிக்கை ஆண்டவரே, சிறு வயசுல இருந்து நீங்க தான் என் நம்பிக்கைப்பா. சில பேர் இது பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஒருவேளை நீங்க யோசிக்க, என் சிறு வயசுல கஷ்டமான காலகட்டத்துல போய் வந்தேன், கண்ணீரான காலகட்டத்துல நான் இருந்தேன், நீங்க யோசிச்சு கொண்டு இருக்கலாம். உங்க சிறு வயசுல இருந்தே ஆண்டவர் உங்களை கரம் பிடிச்சதுனாலதான், நம்பிக்கையா தேவன் இருந்ததுனாலதான் இன்றைக்கு மட்டும் நம்ம மூச்சு விட்டு கொண்டு இருக்கிறோம். நம் தேவன் நம் நம்பிக்கையாக இருக்கிறார் என்று நாம் தெளிவாக வசனத்துல பார்க்கிறோம். ஏசியா 9வது அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து நாம் இப்படி பார்க்கிறோம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ரொம்ப அழகாக ஏசியா மூலியமாக தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறது நாம் பார்க்கிறோம். அவர் நாமம் எப்படி இருக்குதுங்களா? அதிசயமாக இருக்கிறவர், ஆலோசனை கர்த்தா, நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், வல்லமுள்ள தேவன், வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார், நித்திய பிதா, நித்திய பிதாவாக இருக்கிறார், சமாதான பிரபு எனப்படும். இதுதான் நம் தேவனாக இருக்கிறாருங்க. சமாதான பிரபுவாக நம் தேவன் இருக்கிறார். நாம் தொடர்ந்து வேத வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 68வது சங்கீதம் 5வது வசனத்துல இப்படி நாம் பார்க்கிறோம். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். நம் தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு
தகப்பனா இருக்கிறார், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவனாக நம் தேவன் இருக்கிறார். இதுதான் நம் தேவனா இருக்கிறாருங்க. அடுத்த வசனம், நாம் சங்கீதம் 140வது சங்கீதம் 7வது வசனத்துல நம்ம தேவனை குறித்து எப்படி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பெலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். யுத்த நாளில் என் தலையை மூடினீர் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். நம் ரட்சிப்பின் தேவனாக நம் ஆண்டவராகிய தேவன் இருக்கிறாருங்க. அநேக காரியங்கள் நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம தலைக்கு தான் நிறைய பிரச்சனையை கொண்டு வந்து கொண்டிருக்குது. கவலைகள், துக்கங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் இதெல்லாம் வரும்போது சங்கீதக்காரன் எழுதுகிறார், ஆண்டவரே என் தலையை நீர் பாதுகாக்கிறீர், ரட்சிப்பின் தலை சீராவாக எனக்கு தேவன் இருக்கிறீர், ஒரு நிமிஷமும் என்னை தேவன் பாதுகாக்கிற என் நல் தேவனாக அவர் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 11வது வசனத்துல நாம் அவரை குறித்து இப்படி பார்க்கிறோம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்னப்பட்டவர். அவர் தேவன் உண்மையும் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்மளை ரட்சிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். He is faithful. எல்லா சூழ்நிலையிலும் நம் தேவன் உண்மை உள்ளவராக, நம்மளை ரட்சிக்கிற தேவன் சத்தியமாக. அநேக பொய்களை பிசாசு நம்ம மனதுக்கு கொண்டு வரும்போது சத்தியத்தை தேவன் நம்மளுக்கோடு பேசி சத்தியத்தினால நம்மளை இடைக்கட்டி சத்தியத்தினால நம்மளை பாதுகாக்கிற தேவன் நம் தேவனாக இருக்கிறார். அதே போல ஏசியா 64வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. அவர் நம் பிதாவாக இருக்கிறார். அவர் கரத்துல இருக்கிற களிமண்ணா நாம் இருக்கிறோம். அவர் கையின் கிரியையாக நாம் இருக்கிறோம். வேத வசனத்துல நாம் தொடர்ச்சியாக தியானிச்சு கொண்டிருக்கிறோம் நம் தேவன் யார் என்று. இன்றைக்கு நாம் பார்த்தது, அவர் நம்மளுக்கு சாட்சி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஜீவ அப்பமா இருக்கிறார். சிறு வயசுல இருந்து அவர் நம் நம்பிக்கையா இருக்கிறார். அவர் ஆச்சரியமாக ஏசியா 9வது அதிகாரம் 6வது வசனத்துல அவர் எழுதுறது போல அவர் நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாக, வல்லமை உள்ளவராக நம் தேவன் இருக்கிறார். 68வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாகவும் அவர் விதவைகளுக்கு அவர் பாதுகாப்பு கொடுக்கிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக நம்மளை பாதுகாக்கிறவர், நம்ம தலையை ரட்சிப்பினால அவர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர், அவர் சத்தியமானவர், அவர் நம் பிதாவாக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமங்களை தேவன் என்னென்னவாக நம்மளுக்கெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று வசனத்திலிருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை துதியுங்க, அவரை போற்றுங்க. இந்த வசனத்தை இந்த நாளெல்லாம் நீங்க தியானிங்க. இப்படியெல்லாம் எனக்காக நீர் செயல்பட்டு கொண்டிருக்கிறீரே, என்னை நடத்துறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று நாம் தேவனை துதிப்போம். பிதாவே, உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த நாளை நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகள் வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க, வார்த்தையை திருப்பி படிச்சிருக்கிறாங்க. இந்த வார்த்தையை நாளெல்லாம் தியானிச்சு உமக்குள்ள பலன் மேல் பலன் பெற்றுக்கொள்ள உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் உம்முடைய நாமம் எங்க வாழ்க்கையில மகிமை பெறட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.